வணக்கங்க. இன்னைக்கு குப்பை மேனி சோப்பு எப்படி செய்றதுங்கிறது தான் உங்களுக்கு சொல்லப் போறேன். இப்ப தண்ணி வந்து 600 எம்எல் எடுத்துக்கலாம். இப்ப நான் சொன்ன அளவு வந்து 2 கிலோ சோப்பு செய்யறதுக்கு உண்டான அளவுங்க. இப்ப நான் வந்து 10 கிலோ சோப்பு செய்யப் போறேன். அதனால 5 பக்கெட்ல தண்ணிய வந்து ஊத்தி வச்சிருக்கேன். இது வந்து காஸ்டிக் சோடாங்க. இது வந்து 330 கிராம். இப்ப வந்து 2 கிலோவுக்குள்ள அளவு. இத வந்து அதுல போட்டு கலக்கப் போறேன். இதே மாதிரி நான் 5 பக்கெட்லயும் காஸ்டிக் சோடா கலந்து வச்சிருக்கேன். இது வந்து ஓப்பன் பிளேஸ்ல வச்சு தான் கலக்கணும். இதுலேருந்து நெடி வரும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா தள்ளி நின்னு செய்யணும். கையில கிளவுஸு, மாஸ்க் போட்டுட்டு தான் செய்யணும். ஓப்பன் பிளேஸ்ல வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யணும். கையில பட்டதுன்னா அரிப்பு வரும். எரிச்சல் எடுக்கும். அதனால பார்த்து பொறுமையா செய்யணும். இப்ப இந்த காஸ்டிக் சோடாவோட சூடு குறைஞ்சதும் தான் நம்ம வந்து சோப்பு செய்ய ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம காஸ்டிக் சோடாவும், தண்ணியும் கலந்து வச்சது வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்ப சோப்பு செய்ய ஆரம்பிக்கலாம். விளக்கெண்ணெயும், தேங்காய் 2 கிலோ இதில ஊத்தி வச்சிருக்கோம். இப்ப வளர்ந்து வச்சிருக்க எண்ணெயில குப்பைமேனி பவுடரு போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணணும். இப்ப பிளெண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த குப்பைமேனி பவுடர அதில வந்து லைய ஊத்தி, இத வந்து திக்கா வர வரையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்ப இது திக்காயிடுச்சுங்க. சோப் மோல்டுல இப்ப இத ஊத்திக்கலாம். சோப் மோல்டுல ஊத்தி 7 மணி நேரம் ஆச்சுங்க. இப்ப இத சோப் மோல்டுலேருந்து எடுத்துக்கலாம். இந்த சோப்புக்கு வாசனைக்கு எந்த கெமிக்கலும் நாங்க சேர்க்கல. நீங்களும் செய்யும்போது எந்த கெமிக்கலும் சேர்க்காதீங்க. அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. இந்த சோப்பு வந்து செஞ்சு 40 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இந்த சோப்பு தேவைப்பட்டதுன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோவ பொறுமையா பார்த்ததுக்கு நன்றிங்க.